எதிர்பாராத துக்க செய்திகள், எதிர்பாராத சோர்வின் செய்திகள், இது மட்டும் தான் வாழ்க்கை நினைச்சுக்காதீங்க. இல்லங்க, கர்த்தர் உங்களுக்காக நிறைய குட் நியூஸ் வச்சிருக்கிறாரு. யோசேப்பு பாத்தீங்கன்னா எகிப்துக்கு அதிபதியா இருக்கிறது மட்டும் இல்ல, அவனுக்கு திருமணம்லாம் நடந்து 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. யோசேப்புன்னு சொன்னா ஒண்ணு இப்படி வருது, ஒண்ணு இப்படி வருது. அவன் இப்படி பாக்குறான். இப்ப யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்றான், டேய் நான் ஒன்ன பாப்பேன்னே நினைக்கல, கடவுள் ஒன்னையும் பார்க்க வச்சா, உன் பிள்ளைகளையும் பார்க்க வச்சா. எவ்வளவு ஒரு நல்ல தேவன், எவ்வளவு ஒரு கிருபை பொருந்தினவர், எவ்வளவு ஒரு தயவு பெரிந்தவர். ஆமென். நான் சொல்றேன், நீங்க நினைக்கிற, நீங்க சிந்திக்கிற அளவில் அல்ல, அதை விட மேலான ஒரு விதத்திலே, அதை விட ஒரு உயர்ந்த விதத்திலே கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். உங்களை ஆச்சரியப்படுத்துவார் என்று சொல்லுகிறேன். ஆமென். உங்களை வியப்புக்குள் ஆழ்த்துவார் என்று சொல்லுகிறேன். கர்த்தருடைய செயல்கள் உங்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கிறது. மேபி நீங்க டயர்டா இருக்கலாம், மறுபடியும் சொல்றேன், நீங்க டயர்டா இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. ஆமென், ஆமென். நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர், ஆமென். சூரியனையும் சந்திரனையும் ஆமென் தன் கரத்தினால், தன் வார்த்தையினால் தாங்குகிற தேவன் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை, ஒருபோதும் களைப்படைவதில்லை. மேபி ஜேக்கப் டயர்டா இருந்திருக்கலாம், ஆனால் யாக்கோபின் தேவன் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை, ஒருபோதும் களைப்படைவதில்லை, ஒருபோதும் அவர் விட்டு விடுகிறவர் இல்லை. ஆமென். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை வாக்குத்தத்தங்கள், எத்தனை ஜெபங்கள், எத்தனை காரியங்கள் உங்க வாழ்க்கையில போயிருக்குது. நான் சொல்றேன், சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடாத ஒரு நல்ல தேவன், சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எதிர்பாராத துக்க செய்திகள், எதிர்பாராத சோர்வின் செய்திகள், இது மட்டும் தான் வாழ்க்கை நினைச்சுக்காதீங்க. இல்லங்க, கர்த்தர் உங்களுக்காக நிறைய குட் நியூஸ் வச்சிருக்கிறாரு. அவர் அனுப்புற ஒரு நியூஸ் பல சோகங்களை உங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும். பல நாள் துக்கங்களை அது முடிவுக்கு கொண்டு வரும். பல நாள் சோகங்களை உங்க வாழ்க்கையிலிருந்து அடியோடு அதை துடைத்து போடுகிற வல்லமை தேவன் அனுப்புகிற ஒரு செய்திக்கு இருக்குது பாரு.